Hey guys, welcome to Prinoth Explorer channel. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம வந்து டிமார்ட் போகிறோம். டிமார்ட்டில் என்னென்னலாம் வாங்குகிறோம் அண்ட் வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பைக்கில் தான் போகிறோம். ஜூபிட்டரில் போகிறோம். பைக் பிரீத்தி வண்டி தி அமெரிக்கன் காலேஜ். வடக்கன் சாங் 80 என்ற 20 பிள்ளைகள் 20ஆம் பக்கம் வாட்டர்மேன் ஸ்டார் மாதிரி நீ வந்து ஒரு பானிபூரி ஸ்டார் ஆயிடுற, ஓகேவா? அரப்பையிலிருந்து வந்து ஒரு நிமிஷம். நாங்கள் வந்து டிமார்ட் வந்துட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது இல்லை? இன்னைக்கு ரொம்ப க்ரௌடு தான். எடுத்தோன்னே பிஸ்கட் செக்ஷன் வந்து ப்ரீ கவராப்பில் பார்த்தீங்கன்னா பையன் கேட்டு வந்துட்டுருக்கோம். அது ம் 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 சார்ச்சா ம் இப்போ வந்து நம்ம வந்து டைரி ஐட்டம்ஸ் போக போகிறோம். நம்ம வந்து ஷாப்பிங் வந்து முடிச்சிட்டோம். எதுப்பா வீட்டில் வந்து காட்டுறேன். என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்றதை வீட்டில் வந்து காட்டுறேன். நாங்கள் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? கேஎஃப்சி போகிறோம். சரவணா ஸ்டோர் வந்தீங்க? சரவணா ஸ்டோர்ஸ் வாங்கணும்னா சரவணா ஸ்டோர்ஸ் இங்கே கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கலை, அது அங்கே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வாங்கிட்டு கேஎஃப்சி போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். ஓகே போகலாமா? வாங்க. நாங்கள் டிமார்ட்லேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து வந்து சரவணா ஸ்டோர் போகிறதா இல்லை கேஎஃப்சி போகிறதான்னு தெரியல. ஆனால் 2 இடத்துக்கும் போகிறோம். போயிட்டு கொஞ்சம் சில திங்ஸ்லாம் வாங்கணும்.
மதுரையில் வந்து வில்லாபுரத்தில் தான் வந்து டிமார்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து வில்லாபுரம் வந்திருக்கோம். அடுத்து வந்து மாட்டுத்தாவணியில் வந்து சரவணா ஸ்டோரு. ஸோ நம்ம இங்கேருந்து வந்து நம்ம சரவணா ஸ்டோர் போகிறோம். ஓகே, டாடா பை பை. கரை என்ன இருக்கும்? அடுத்து நம்ம சரவணா ஸ்டோர் வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். இப்போ நம்ம வந்து சர்மா ஸ்டோர்ஸ் வந்துருக்கோம். சர்மா ஸ்டோர்ஸில் வந்து அங்கே இல்லாத திங்ஸ்லாம் இங்கே வாங்க வந்திருக்கோம். டிமார்ட்லேயும் சில திங்ஸ்லாம் இல்லை. அப்படியே அது இருந்தாலுமே அது வந்து நல்ல பிராண்ட் இல்லை. நாங்கள் யூஸ் பண்ணுற பிராண்ட் இல்லை. அதனால் பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. ஆமாம், சரவணா ஸ்டோர்லேயும் திங்ஸ்லாம் வாங்கிட்டோம். ஆல்ரெடி வந்து சரவணா ஸ்டோரே க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து டேரெக்டாக வீட்டுக்கு போகிறோம். காய்கறிலாம் மோஸ்ட்லி வாங்கியாச்சு. ஸோ திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். மணி வந்து லேட் நைட் ஆகிடுச்சு. மணி வந்து இப்போ ஒரு 10லேருந்து 10:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே நாங்கள் வந்து காலையில் காட்டுறோம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பை. ஹே காய்ஸ், நேற்று வந்து நம்ம டிமார்ட் போயிருந்தோம் இல்லையா? ஸோ அதோட ப்ராடக்ட்லாம் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து நைட் வந்து கேஎஃப்சியும் போக முடியல. வீட்டுக்கு வந்ததே அரௌண்ட் 10:30 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம், டிமார்ட்டில் வந்து என்னென்னலாம் ஆஃபர் போட்டிருக்காங்க, ஸோ அதில் நாங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றது தான் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் எடுத்த ஃபஸ்ட்டு பொருள் வந்து இந்த பிஸ்கெட்டு தான். இது வந்து டேனிஷ் கோக்னட் குக்கீஸு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபுல் கோக்னட் பிஸ்கெட்டு, கோக்னட் ஃப்ளேவரு. இது வந்து buy 1 get 1 ஃப்ரீ. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோனா 160. கரெக்டாக 160. இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பருப்பு வகைகள், உளுந்து வந்து 1 kg எடுத்திருக்கேன். இது வந்து எவ்வளோ 1 kg? தெரியலையா? உளுந்து 1 kg 189. ஓகேவா? சரிதா? இது வந்து உளுந்தோட எம்ஆர்பி ரேட் வந்து இதில் வந்து 221 போட்டிருக்கு. ஆனால் வந்து ஆஃபரோட ப்ரைஸ் வந்து 189. அடுத்து வந்து கடலைப்பருப்பு வாங்கினேன். கடலைப்பருப்போட எம்ஆர்பி ரேட் வந்து 67 rupees போட்டிருக்கு. வெள்ளை கொண்ட கடலையோட ரேட் இது வந்து கபுலி சன்னா 48 தான். இதுவும் வந்து சேம் ப்ரைஸ் தான், 48. இதுவும் வந்து பருப்பு ரெட் கிராம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, பருப்பு. இதோட எம்ஆர்பி வந்து 187, 180. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மினி சோயா சங்க் எடுத்தேன். மீன் மேக்கர் சொல்லுவோம் இல்லையா, சின்னது. ஸோ வெஜிடபிள் பிரியாணி, பிரிஞ்சி அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 33 போட்டிருக்கு. மாவு ஆஷீர்வாத் பிராண்ட் வந்து கோதுமை மாவு வாங்கினேன். இது வந்து 1 kg வந்து 73 rupees, 2 kg வந்து 110 rupees. இட்லி அரிசி வந்து 5 kilo பேக் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நெல் பிராண்ட் அப்படின்னு போட்டு இந்த பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 321 rupees போட்டிருக்கு. ஆனால் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 221. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் 100 rupees வந்து இந்த பேக்கில் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. கம்மி பண்ணலாம். அதுக்கு இவ்வளோ ஒரேடியாக 100 ரூபாய் 200 ரூபா கம்மி பண்ண மாட்டேங்க.
இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதான் டிமார்ட்டோட இதுவே. அவனை வந்து டேரெக்டாக ஃபேக்ட்ரிலேருந்து எடுப்பானுங்க. டைரக்ட் இம்போர்ட்ன்றனால நமக்கு அந்த ப்ரைஸ். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற பட்டர், அன்சால்டட் பட்டரு. இதோட எம்ஆர்பி வந்து 78 ருபீஸ் போட்டிருக்கு. ஸோ நான் அடுத்து வந்து மில்கி மிஸ்டில் சீஸ் வாங்கியிருக்கேன். மில்கி மிஸ்டில் சீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 149 போட்டிருக்கு. நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? 124. இது கெச்சப் வந்து யூஸ்வலாக வந்து கிசான் டொமேட்டோ கெச்சப் தான் வாங்குவோம். ஸோ இந்த வாட்டி வந்து வீபா பிராண்டோட வாங்கி பார்க்கலாம், ஆல்ரெடி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் இது வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கோம். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் போட்டிருக்கு. இப்போ நம்ம இது எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? 80 ருபீஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து நான் டிமார்ட்டில் வாங்கலை. நான் வந்து மதுரையில் நெல்பேட்டை இருக்கும். ஸோ அங்கே வந்து மார்க்கெட் போட்டிருந்தாங்க, ஹோல்சேல் கடை, பூண்டு வந்து ஹோல்சேல் கடை இருக்கும். ஸோ அங்கே தான் நான் வாங்கினேன். தம்பிக்கு வந்து பால் பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பூண்டு கருவாடெல்லாம் சாப்பிட சொன்னாங்க. ஸோ அதனால் பூண்டு வாங்கலான்னு சொல்லிட்டு ஹோல்சேல் கடையில் போயிட்டு உதிரி பூண்டும் இந்த மாதிரி வந்து ஃபுல் சைஸ் பூண்டும் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பால் சுறா வந்து குழந்தைங்களுக்கு வந்து பால் இன்க்ரீஸ் ஆகும், பிரெஸ்ட் ஃபீட் கொடுக்குற இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறதுனால பால் கருவாடு வந்து நெல்பேட்டை கருவாடு மார்க்கெட்டில் வந்து இது வாங்கியிருந்தோம். கருவாடு மார்க்கெட்டா? மீன் மார்க்கெட்டு. மீன் அது கருவாடு தானே தரீங்க? மீன் மார்க்கெட்டில் தான் கருவாடும் இருக்கும். ஓகே, அந்த நெல்பேட்டை மீன் மார்க்கெட் ஒன்று இருக்கும். அங்கே வந்து இந்த கருவாடெல்லாம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. இது வந்து பால் சுறாவா, நல்லா துண்டெல்லாம் நல்லா பெருசாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா இருக்குது மீன். ஸோ உப்பு வந்து கரெக்டாக தான் இருக்கும். நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம்னு சொன்னாங்க. இது சாப்பிட்டா வந்து குழந்தைக்கு வந்து பால் நல்லா ஊறும் அப்படின்றதுனால. குழந்தைக்கு இல்லை, உனக்கு பால் நல்லா வரும். இதை சாப்பிட்டா எனக்கு வந்து பால் நல்லா ஊறும், நான் வந்து குழந்தைக்கு நல்லா பால் கொடுப்பேன். அதனால வந்து நான் இதை வாங்கியிருக்கேன். பால் குழந்தைக்கு நல்லா ஊறும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் வந்து நாங்கள் வாங்கின ஷாப்பிங் வ்ளாகு. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கினோம். இன்னும் நிறைய திங்ஸ் வந்து அங்கே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, செராமிக் ஐட்டம்ஸு இதெல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போய் வாங்கும்போது நாங்கள் வந்து ஆஃபர் போடுறோம், என்னென்னன்றதை நாங்கள் வந்து வீடியோவில் போடுறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.